எல்லா பெண்களும் கௌரவிக்கப்படணும். அதாவது வெறும் மேடையில மட்டும் இல்லை, வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். இட் ஷுட் ஸ்டார்ட் அட் ஹோம். வீட்டில் அந்த கௌரவத்தை கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் வரும். ஐம் ஸோ லக்கி, எனக்கு அந்த மாதிரி எல்லாமே அமைஞ்சது. நான் நிறைய ஹாஸ்டலில் தான் படித்தேன். ஆல்தோ என்னுடைய தந்தை நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள் ஒரு வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் அவங்கள விட 100 மடங்கு ஸ்ட்ராங் பர்சன் என் தாயார் மிஸ்ஸஸ் கீதா ராதா. அவங்கள மாதிரியெல்லாம் ஸ்ட்ராங்கெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. எப்படியோ அவங்கக்கிட்ட இருந்தால் நான் நிறைய இம்பைப் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இந்த தைரியமாக பேசுறது, அடாவடியாக பேசுறது, சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாம் என் தந்தைக்கிட்டேருந்து வந்திருக்கும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் த டேலண்ட். ஏன்னா நான் முதல் முறையாக அந்த கிழக்கே போகும் ரயில் படப்பிடிப்புக்கு போகும்போது என் தந்தையார் வீட்டுக்குள்ளே வந்தார். அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நடிக்க போகிறேங்கிறதே அவரால் நம்பவே முடியல. ஏன்னா நான் நிறைய புக்கு படிப்பேன். நான் ஒரு புக் வாம் அண்ட் எங்கேயோ ஓரமாக உட்காந்து பேசாமல் இருப்பேன். எனக்கு சினிமாக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே நான் அப்போ தான் மேக்கப் போடுறதுக்கு உட்காரப்போ முதல் முறையாக எனக்கு பொட்டுவை என் தலையில் வைத்து நெத்தியில் வைத்து என் தொழில் உனக்கு இருக்கட்டும்னு சொன்னார். ஸோ டில் டுடே ஐ பிலீவ் தட்ஸ் அ பிளெஸிங்ஸ் ஐ ஹாவ் ஃப்ரம் மை ஃபாதர். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி பெண்களை ஆனர் பண்ணுறதோ, நான் சொன்ன மாதிரி வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். அதே மாதிரி என்றைக்குமே என்னுடைய பாலிசி, ஐ கீப் திங்கிங் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான நாள். காலையில் ஏஞ்ச உடனே டுடே இஸ் கோயிங் டு பி அ ஹாப்பி டே. என் மியூசிக்கை சத்தமாக போட்டு நான் எக்ஸசைஸ் பண்ணி யோகா பண்ணி எவ்ரிடே சமைக்கிறதும் சந்தோஷமாக பண்ணுவேன், பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கும் சந்தோஷமாக பண்ணுவேன், என்னுடைய கிராண்ட் சில்ட்ரனை பார்த்துக்கிறதும் ஹாப்பினஸ் இஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். என்னை பார்த்து நிறைய பெண்கள் சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் உங்களை மாதிரி தைரியமாக இருக்கணும். தைரியங்கிறது நான் பிறந்து வந்ததான்னு தெரியல, நான் நடிக்க வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. நான் எல்லாம் பேசவே மாட்டேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் பேசுமா அப்படிம்பாங்க. அப்படி இருப்பேன். அதுக்கப்புறம் ஐ வாஸ் திங்கிங், நான் தைரியமாக இல்லைன்னா யாரையும் பார்த்து எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக பேச கற்றுக்கினேன். நான் தைரியமாக நடிக்க முடியும்னா ஒரு கேமரா முன்னாடி போய் தைரியமாக நடிக்கணும். இது எவ்ரிதிங் இஸ் இம்பார்ட்டன்ட். எவ்ரிதிங் கம்ஸ் டு ஒன் பாயிண்ட், தைரியம். இட் இஸ் சம்திங் விச் வி ஹாவ் டு இம்பைப் வித்இன் அவர் செல்வ்ஸ். நமக்குள்ளே அது வரணும். பேச்சிலையும் மேடையிலையும் வாழ்க்கையிலையும் பெண்களுக்கு அதே சமம், அதே பெருமை எல்லா இடத்துலையும் இருக்கணும். எல்லா இடத்துலையும் இருக்கணும். ஐம் நாட், இது என்னுடைய ப்ரொஃபஷனுக்காக சொல்ல, ஒரு ஆணை விட ஒரு 10 மடங்கு நம்ம பேச வேண்டியதாக இருக்குது.